வாங்க மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பிரிவு பக்கத்துல வெறும் அங்கிருந்து ஒரு 10 நிமிஷத்துல ரீச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான வீட்டுக்கு முன்னாடி தாங்க நின்று பேசிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா கலைஞர் காலேஜ்ல இருந்து வெறும் 10 நிமிஷம் டிராவல் பண்ணீங்கன்னா போதும் இந்த வீடு வந்துருங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 2.25 சென்ட்ல வடக்கு வாசல் வச்சு 3 பெட்ரூம் பிளான் பண்ணிருக்காங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க மொத்தம் இந்த வீட்டோட அளவு. பாப்பம்பட்டி பிரிவுல இருந்து பாத்தீங்கன்னா பாப்பம்பட்டி போற மெயின் ரோடு பேஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வீடு தாங்க. 30 அடி ரோடு கொடுத்துருக்காங்க மக்களே. வீட்டோட எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல பாக்ஸ் டைப்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க மக்களே. அதே மாதிரி ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் சாக்லேட் கலர்ல, லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க மக்களே. சூப்பரா இருக்கு எலிவேஷன் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக மல்டி கலர்ல சூப்பரா லைட் கொடுத்துருக்காங்க மக்களே. பாருங்க, வீட்டோட லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா கார்டன் ஏரியாக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மக்களே. அதே மாதிரி ட்ரைனேஜ் ஏரியாவும் இருக்கு உள்ள. ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேம்ப் கொடுத்துருக்காங்க. கேட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அயன் லேசர் கட்டிங்கோட சூப்பராக கொடுத்துருக்காங்க மக்களே. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14க்கு 17ங்கிற சைஸ்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டி டைல்ஸ் போட்டிருக்காங்க. கீழே பார்க்கிங் டைல்ஸ் சூப்பராக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி லுக்ல வந்து ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க மக்களே. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3க்கு 4ங்கிற சைஸ்ல நல்ல ஒரு இந்தியன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டோர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு, கலரு அழகா இருக்கு. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு யூசேஜ் தான் இது. ஸோ அடுத்ததான் நம்ம செட்பேக் ஏரியா பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு 3 அடி வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா வாக்கபிள் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி போர் தேவையான ஃபெசிலிட்டிஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல விஷயம் தான். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் நல்ல வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் கொடுத்து கிரானைட்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வீட்டோட தண்ணி தொட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7000 லிட்டர் வருதுங்க. இங்கேயும் உங்களுக்கு கிளாசி ஃபினிஷிங்கில் பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 5 அடி சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு தேக்கிலே செஞ்ச டோர் கொடுத்துருக்காங்க மக்களே. நல்ல உட்கார்விங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹேண்டில் நல்ல ஒரு பிராண்டட்லேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 அடிக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள இருந்து பார்த்தா வெளியே நம்ம கண்டிப்பாக வந்துட்டு தெரியுங்க, ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது உள்ள தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ள வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பர், 11க்கு 16ங்கிற சைஸ்ல சூப்பரான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க மக்களே. அதுவும் டைல்ஸ் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சேம் வெளியே இருக்க மாதிரியே பிளாக் வித் ஒயிட் ஸ்டெப்ல வந்து கால்விங் பண்ணி நல்ல ஒரு கிளாசி லுக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபால் சீலிங்லாம் கம்ப்ளீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்பாட்லைட்ஸோட பாருங்கள். ஸோ ஸ்விட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெக்ராண்டுங்கிற நல்ல ஒரு பிராண்டடில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்றைக்குமே ஸ்விட்சுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ அதே மாதிரி டிவி யூனிட்டு நீங்கள் தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, வீட்லேயே உங்களுக்கு இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கீழே கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஷியஸாக இருக்குது. உள்ளே உங்களுக்கு ஒரு திங்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபால் சீலிங்கில் மேலே பார்த்தீங்கல்ல ஃபேனுக்கு தேவையான 2 மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ப்ராடாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு யூபிஎஸ்க்கான யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட அங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. அடுத்ததான் நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ 10க்கு 10ங்கிற சைஸில் சூப்பராக உங்களுக்கு ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனோட டேபிள் டாப்பு நல்லா இருக்குது. கீழே உங்களுக்கு கேபினெட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்பேசியஸாக உங்களோட திங்ஸ் எல்லாம் நல்லா வச்சுக்கலாம். நல்ல தண்ணி உப்பு தண்ணி எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ட்ரிபிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல காற்று வசதி, எந்த பிரச்சனையும் இருக்காது மக்களே. அதே மாதிரி டைல்ஸ் பார்த்தீங்களா நல்ல மேலே வரைக்குமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டைல்ஸ் புட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு வந்து சில கேபினெட்ஸு செல்ஃபு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனில் உங்களுக்கு மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. உங்களோட திங்ஸ் அங்கேயும் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைன் டிசைனில் சிங்க் கொடுத்துருக்காங்க. உண்மையுமே சூப்பர் டிசைனாக இருக்குங்க இது. ஸோ அடுத்ததான் நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ டோர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க மக்களே. உள்ளே என்ட்ரு ஐட்டம்னா 10க்கு 8ங்கிற சைஸில் ஒரு மினி பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, கிட்ஸ் பெட்ரூம். ஸோ இங்கேயும் உங்களுக்கு 3 செல்ஃப் கொடுத்துருக்காங்க. நல்ல டோர் பார்த்தீங்களா, ப்ளைவுட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஸ்விட்சஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பெயிண்ட் கலர் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூமோட இந்த டாய்லெட் பார்த்துடலாம். அடடா சூப்பருங்க, நல்ல டைல்ஸ் எல்லாம் நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. மேலே வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம வந்துட்டு இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் சாமி ரூமை கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ இன்றைக்கி சாமி ரூம் நிறைய வீட்டில் பிளான் பண்ணுறதே இல்லைங்க. இங்கே நல்லா ஸ்பேசியஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கேயும் லாஃப்ட் இருக்குது, விண்டோ இருக்குது.
இருக்குது. ஸோ தாராளமாக இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம செகண்ட் பெட்ரூமுக்கு போயிடலாங்க. எப்படி இருக்குன்ட்டு இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க, டிசைனும் நல்லா இருக்குது. ஸோ உள்ள 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு சிங்க் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நிறைய வீட்டில் இந்த மாதிரி பெட்ரூமில் சிங்க் ப்ரொவிஷன் கொடுக்கறது கிடையாது, இங்கே இருக்குது. ஸோ சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த சைடு. ஸோ உங்களுக்கு பெயிண்ட் கலரும் டீசெண்டாக இருக்குது, செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த பெட்ரூமோட டாய்லெட்டை நம்ம பார்த்துடலாங்க. முன்னாடி டோர் நல்ல டிசைன் இருக்குங்க, காமிக்காக கொடுத்துருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணோம்னா நல்ல ஒரு வால் டைல்ஸ் இருக்குங்க, நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் வித் பிளாக் நல்ல கார்விங்கோட இருக்குது. ஸோ மேலே வரைக்குமே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய டாய்லெட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அடுத்ததாக நம்ம வந்துட்டு இந்த வீட்டோட அவுட்டர் ஸ்டேர்கேஸை பார்த்துடலாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வீட்டிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஏரியா வந்துடும். ஸோ போர்ட்டிகோலேருந்து மேலே அவுட்டர் ஸ்டேர்கேஸை பார்த்தே ஆகணும். வாவ் சூப்பருங்க, கண்டிப்பாக இதை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே. எந்த வீட்லேயுமே அவுட்டர் ஸ்டேர்கேஸ் போடுறாங்க அப்படின்னா ஸ்டெப்பு வந்து கிரானைட்டில் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் அதை கொடுத்துருக்காங்க. இது உண்மையாலுமே ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. எல்லாருமே இதை பண்ணுறது கிடையாது. ஸோ மேலே வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அவுட்டர் ஸ்டேர்கேஸில் கம்ப்ளீட்டடாக பார்த்தீங்கன்னா டம்மி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்கேஸ் மேலேயும் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக இதை எடுத்துக்கலாம் மக்களே. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த வீட்டில் 3ஆவதாக ஒரு பெட்ரூம் இருக்குது, இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இடமும் வெளியே இருக்குது. ஓகேங்களா. ஸோ 3வது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதுவும் 10க்கு 16ங்கிற சைஸில் நல்ல ஒரு பெயிண்டிங் காமிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய எலிவேஷனோடு சேர்ந்து வருங்க அது. ஸோ அது இல்லாமல் இந்த சைடு ஒரு சிங்கிள் விண்டோ இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் உங்களுக்கு இங்கேயும் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இதோட பாத்ரூம் டோரையும் நம்ம பார்த்துடலாம் உள்ள. வா சூப்பருங்க, இதுவும் நல்லா ஒரு டைல்ஸ் வந்து நல்லா பிக் பண்ணி போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பிராண்டட் யூஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. கிட்டத்தட்ட 10 to 15 years 20 years வரைக்கும் நல்லா வந்து உழைக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த வீட்டில் எப்படி ஒரு வீடு கட்டினா இருக்குமோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த 3 BHK கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காதுங்க. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக ஒவ்வொன்றும் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே ரூஃபும் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இது ஒரு நல்ல விஷயங்க. ஸோ மேலே உங்களுக்கு உப்பு தண்ணி நல்ல தண்ணி டேங்க் இருக்கும். ஸோ அதுக்கான ரூஃபும் கொடுத்துருக்காங்க முன்னாடி, ரொம்ப நல்லா இருக்குது. ஷெட்டு மாதிரி நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ துவைக்கிற கல்லும் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ கோயம்புத்தூர் திருச்சி ரோட்டில் இருந்து பாப்பம்பட்டி பீடம்பள்ளி இந்த ஏரியாவில் வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த வீடை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் மக்களே, உங்களுக்கு வீட்டை காமிச்சிடலாம். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கே வீடு கேட்டாலும் சரி, இடம் கேட்டாலும் சரி, எங்களால் உங்களுக்கு வாங்கி தர முடியும். மித்ரன் ஹோம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.